வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு கண்டென்ட் பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போ லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எது அதிகம் விற்பனையான பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கு தான் இருக்கும். அதுக்கு முந்தின வருஷம் இப்படியே பல வருஷங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் சேலான பைக்கில் இதுதான் நம்பர் 1 இடத்துல வரும். ஏன் இந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா இந்த பைக் தான் டாப்பில் வந்துட்டுருக்கு. ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன். சில வருஷத்துக்கு முன்னாலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி தான் சீர்வரிசைக்கான வண்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு. பல்சர் கொடுக்குறாங்க, அப்பாச்சி கொடுக்குறாங்க, ரைடர்லாம் கொடுக்குறாங்க. பட் சில வருஷத்துக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணை கட்டி கொடுக்குறாங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பைக்கு தான் எல்லாருமே மாப்பிள்ளைக்கு சீதனமாக கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பைக்கு. இந்த ஸ்ப்ளெண்டர் இந்தியாவில் லான்ச் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சுங்க. 1994 தான் இந்த பைக் ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணாங்க. இப்போ 2024 இருக்கோம். 30 வருஷமாக ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பைக்கு. இந்த 30 வருஷத்தில் எத்தனையோ சேஞ்சஸ், எத்தனையோ அப்டேட் ஹீரோ சைட்லேருந்து கொடுத்துட்டாங்க. இப்போவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 30 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்திருக்காங்கல்ல, அதுக்காக ஒரு சூப்பரான அப்டேட் ஹீரோ கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்டெக்லேயே பார்த்தீங்கன்னா 2.0 அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான இன்னொரு வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட் உள்ளே வந்ததுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் 6 வேரியண்ட்டில் நமக்கு விற்பனையில் கிடைக்குது. இப்போ நிறைய பேருக்கு சில வேரியண்ட் கிடைக்காது. இப்போ அந்த 6 வேரியண்ட்டில் பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் என்ன, டாப் வேரியண்ட்டில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அந்த மிட் வேரியண்ட்டில் என்னென்ன மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த 6 வேரியண்ட்டை பற்றியும் நான் டீட்டெயிலாக உள்ளே பேசுகிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்டெக் 2.0ல என்னென்ன மாதிரி விஷயங்கள், என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் ஹீரோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட் யூனிட்டை ஹீரோ மாற்றிருக்காங்க. ஆரம்பத்தில் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் மட்டும் ஒரு எக்ஸ்டெக் இல்லாமல் நார்மல் வேரியண்ட்டாக இருந்தப்போ ஹாலஜன் ஹெட்லைட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெக் வந்துச்சு. எக்ஸ்டெக் வந்தோன்னே என்ன பண்ணாங்கன்னா எல்இடியில் டிஆர்எல் கொடுத்தாங்க. ஹாலஜன் ஹெட்லைட் மட்டும் வந்துச்சு. இப்போ இந்த 2.0ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்இடி லைட்டிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த மேலே ஒரு ஐப்ரோ மாதிரி இந்த எல்இடி டிஆர்எல் உள்ளே வந்திருக்கு. ஒரே ஹெட்லைட் யூனிட்டோட இன்டிகிரேட் ஆகி பார்த்தீங்கன்னா டிஆர்எலும் நமக்கு வர மாதிரி அந்த ஹெட்லைட் யூனிட்டை டோட்டலாக நமக்கு ஹீரோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் அப்படிங்கிறது ஒரு 200 சிசிக்கு மேலே இருக்கக்கூடிய பைக்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 200 சிசி வண்டியில் கொடுத்தாங்க, அப்புறம் 150 சிசி வண்டியில் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 சிசி வண்டியில் ஹசார்டை கொண்டு வந்திருக்காங்க. அந்த பெருமை ஹீரோவுக்கு தாங்க போகும். ஸோ ஸ்ப்ளெண்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹசார்ட் லைட் வருது. அடுத்து கொஞ்சம் பெரிய சீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிறப்ப அந்த சீட்டிங் கொஞ்சம் காம்பாக்டாக தான் இருக்கும். பட் இந்த 2.0ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தாராளமாக நம்ம சௌகரியமாக உட்காந்து போகிற மாதிரி சீட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. புதிய பெயிண்ட் ஸ்கீமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2.0ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த விஷயங்கள் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்காக எவ்வளோ விலையை உயர்த்திருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த 2.0 அப்படிங்கிறது தான் ஸ்ப்ளெண்டரில் டாப் வேரியண்ட்டாக வந்திருக்கு. 3000 பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ 3000 பே பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தாண்டி நார்மலாகவே இந்த வண்டியில் ஃபுல்லாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்துடும். அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடும், எஸ்எம்எஸ் அலாட்டு, கால் அலாட்டு, நமக்கு ரியல் டைமில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும். i3s வந்துடும். ஸோ i3s இருக்கிறதுனால ஓரளவு நமக்கு ஃபியூவல் எக்கானமியும் நமக்கு நல்ல மைலேஜும் வண்டி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சராகவே பார்த்தீங்கன்னா அந்த 2.0ல கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வேரியன்ட்ஸ் பற்றி பார்ப்போம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 வேரியன்ட்ஸ் இருக்குது. இப்போ அந்த 6 வேரியண்ட்டில் பேஸ் வேரியண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரம் வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் நமக்கு ஆப்ஷனலாக கூட வராது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நமக்கு ட்ரம் தான் கிடைக்கும். அந்த ட்ரம் வேரியண்ட்டில் ஏன் பேஸ் வேரியண்ட் ட்ரம்ங்கிறாங்கன்னா அதில் எந்த பெரிய ஃபீச்சர் இருக்காது. நமக்கு ஃபுல்லாக டிஜிட்டல் கன்சோல் வராது. i3s கூட இருக்காது. அதனால தான் இது ட்ரம் வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்க ஸ்ப்ளெண்டர் வேரியண்ட்லேயே இதுதான் ரொம்ப விலை கம்மியான ஒரு அஃபோர்டபுளான வேரியண்ட். 75,500 ரூபா. இதுதான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வரும். ஸோ இதுதான் பேஸ் வேரியண்ட். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வேரியண்ட் ட்ரம் வேரியண்ட்லேயே i3soட வரக்கூடிய ஒரு வேரியண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரம் வேரியண்ட் தான். ப்ளஸ் அதில் அடிஷனல் ஃபீச்சராக நமக்கு i3s வரும். ஸோ இது மிட் வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மிட் வேரியண்ட்டுக்கு நமக்கு கொஞ்சம் கூடுதலாக பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். 76,600 ரூபா வரும். இதில் i3s மட்டும் அடிஷனலாக நமக்கு கொடுப்பாங்க. ஸோ i3s இருக்கிறதுனால ஓரளவு மைலேஜ் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இது மிட் வேரியண்ட்டு. ரெண்டு வேரியண்ட்லையுமே ட்ரம்லையும் சரி, ட்ரம் ப்ளஸ் i3s ரெண்டுலையுமே நமக்கு 5 கலர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவுமே மிட் வேரியண்ட்டில் தான் வரும். இது என்ன அப்படின்னா இந்த ட்ரம் வேரியண்ட்டு i3s அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலர் வரும். ஃபுல்லாக பிளாக்காக வரும். இப்போ முன்னாடி பார்த்த வேரியண்ட்லாம் நமக்கு ஃபியூவல் டேங்க்கில் கிராஃபிக்ஸ்லாம் வரும். பட் இந்த பிளாக் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக்காக மட்டும் தான் இருக்கும். எந்த கிராஃபிக்ஸ் எதுவுமே வராது. இப்போ இதுக்காக அவங்க எக்ஸ்ட்ராவும் எதுவும் பணம் ஆட் பண்ணலை. அதே 76,600 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் தான் இந்த பிளாக் வேரியண்ட்டும் நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வேரியண்ட் ஒன்று வந்துருக்கு. இது மேட் ஃபினிஷில் வரக்கூடிய வேரியண்ட், மேட் கிரே அப்படின்னு சொல்லுவாங்க. மேட் ஃபினிஷ் பெயிண்ட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கிரே கலர் வரும். அந்த கிரே கலர்
கலரில் வந்து ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து வர மாதிரி வந்திருக்கும். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து கிளாசி ஃபினிஷ் கலரில் தான் வந்து வருது. ஸோ மேட் ஃபினிஷ் கலர் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு வேரியண்ட்டில் மட்டும் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து 78,000 வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு செட்டு. இதில் வந்து நமக்கு வந்து இந்த எக்ஸ்செக்குங்கிறதே வராது. ஃபுல்லாக நமக்கு கன்சோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேக்கோ நமக்கு வந்து அனலாகில் தான் வந்து வரும், டிஜிட்டலில் வந்து வராது. அடுத்த வேரியன்ட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்செக் வேரியன்ட். ஸோ எக்ஸ்செக் அப்படிங்கிறப்ப அதில் வந்து நமக்கு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்லாம் வந்துடும். ஃபுல்லாக டிஜிட்டல் கன்சோல் வந்து கொடுத்துட்டாங்க. சின்ன எல்இடி டிஆர்எல் வந்து ஹெட்லைட்டுக்கு மேலே வந்துடும். எஸ்எம்எஸ் அலாட்டு, கால் அலாட்டு, ரியல் டைமாக எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, இந்த மாதிரி டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்சோல் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து எக்ஸ்செக் வேரியன்ட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 80,000. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டாப் வேரியன்ட் தான் வந்து எக்ஸ்டெக் 2.0. ஸோ இதில் நான் ஆல்ரெடியே சொன்னேன், ஸ்டார்டிங்கில் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். 83,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெக் 2.0 வேரியன்ட் வந்து ஹீரோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் வந்து கிடைக்குது. ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து நிறைய எமோஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ப்ளெண்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா, ஓட்டி பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி.